வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அந்த வீடியோல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அந்த ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 392 வேகன்சி. அதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல வரப்போகுது இல்லையா? சோ இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்ல. புதுசா அந்த வீடியோ பாக்குறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. 392 வேகன்சி மென்ஷன் பண்ணி இருக்கும். அந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட்மின்ஸ் நானுமே சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல வந்து உங்களோட ஸ்கூல் புக்ஸுக்கு அப்பாற்பட்டு எக்ஸாம்லாம் டஃபா கொஸ்டின் எடுத்துருவாங்களோ பயத்துல கேட்டதுனாலதான் நாங்க அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப ஒரு கம்மியான ஃபீஸ்ல தான் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கோம். அண்ட் இவங்களுக்கு அந்த 40 மார்க்ஸ் பார்ட் பி தான் அதிக இம்பார்ட்டன்ட் போக்கஸ் கொடுத்து அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி அந்த டெஸ்ட் பேஜும் அண்ட் இன்க்ளூடிங் அதுலயுமே பார்ட் ஏ தமிழ், பேசிக் மேக்ஸ் எல்லாமே அடங்கிடும் அந்த டெஸ்ட் பேஜ்ல. ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பேஜ் கம்மியான ஃபீஸ் தான். என்னதான் நீங்க குரூப்ல வந்து அந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்குக்கு அப்பாற்பட்டு நீங்க போய் படிச்சாலுமே உங்களுக்கு கண்டிப்பா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா கேட்க போறாங்க, சிலபஸ் வைஸ் கேட்க போறாங்க. அப்ப சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தேடி படிக்கிறதுக்கு தோதான் நாங்களுமே ஒன்லைனரா போட்டு புக்ஸ் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டா இதுவரை சாஃப்ட் காப்பியா கொடுத்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா? அதை வந்து கொஞ்சம் மாத்தி தேவைப்படுறவங்களுக்கு புக்காவே அந்த புக்குமே ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல கம்மியான பிரைஸ்ல ஓகேங்களா அந்த புக்குமே போஸ்டல் அல்லது கொரியர் மூலமா சென்ட் பண்ணி வைக்கிறாப்ல அந்த பிளானுமே பண்ணியாச்சு, அதை டிசைட் பண்ணியாச்சு. இன்னும் 4 டேஸ்ல அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். 4 டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இனிமே அந்த புக் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு அட்ரஸுக்கு வந்து நாங்க வந்து டிஸ்பேச் பண்ற மாதிரி இருக்கும். 4 டேஸ் கழிச்சு, இப்ப கிடையாது. அதே மாதிரி நம்முடைய மஹி அகாடமில இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்றவங்களுக்கும் அண்ட் அதுக்கப்புறமா சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிறவங்களுக்கும் அப்படி இல்லாட்டி அந்த புக்காவே வாங்கிக்கிறவங்களுக்கும் சோ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மஹி அகாடமில எடுக்கிற கிளாஸ் குறிப்பா அந்த மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாவே அவங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் இல்ல எனக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் மட்டுமே எனக்கு பர்டிகுலரா அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு வில்லிங்கா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ்ல வெறும் 30 ரூபீஸ் 30 ரூபா மட்டும்தான் அவங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ்க்காக வாங்க போறோம். ஓகே, இப்ப அடுத்து நம்ம கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்துடலாம். இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னா பிராக்டிகல் போயிட்டு இருக்கு. பிராக்டிகல் கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய மஹி அகாடமில வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஆன்லைன் மோட்ல நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்டா ஆரம்பிச்ச பேஜ் பாத்தீங்கன்னா வெற்றி நமது பேஜ். அவங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்காங்க. அங்க உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வெற்றி நமது பேஜ் அப்படிதான் இருக்காங்க. அடுத்து ஆரம்பிச்ச பேஜ் பாத்தீங்கன்னா சாதனை பேஜ். அந்த சாதனை தான் சாதனையா இல்ல எனக்கு வந்து சோதனையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பு இல்லாம இருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த வெற்றி நமதே பேஜ்லாம் ஏதாவது விஷயத்த நான் பண்ண என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது தம்ஸ் அப் போடுறது அந்த இதுலயே பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணவும் ஓகே நல்லா ஆர்வமா கவனிக்கிறாங்க போல, பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மோட்டிவேட்டா வரும். சாதனை பேஜ் எனக்கு என்ன வந்திருக்கு என்னமும் பண்ணுங்க அப்படின்னு போற மாதிரி இருக்கு. அடுத்து வர போற விடாமுயற்சி பேஜ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கான அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி இரவு 9 மணியோட அட்மிஷன் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்களுக்கு கரெக்டா கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமா இப்ப சொல்ல போறது வந்து இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிகலுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா? அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து குறிப்பா என்னைய இப்ப நான் இருக்கிற ஸ்பேஸ் சுத்தி இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இந்த ரீஜனல் உள்ளவங்க எனக்கு நியர்பையா இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கள வந்து நேர்ல வர சொல்லி ஒரு மாடல் பிராக்டிக்கல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா நீங்க பிராக்டிக்கலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஃபியர் இல்லாம இருக்கணும். நம்ம ஒரு மாடல் பிராக்டிக்கல் நம்ம இங்கேயே நான் வந்து கண்டக்ட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நேர்ல வர சொல்லி நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. பட் இதை பத்தி நான் இன்னும் டிசைன் பண்ணல. அந்த பிராக்டிக்கல் ஹால் டிக்கெட் வரப்போறப்பயோ இல்ல பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர்றப்பயோ அப்ப அந்த சமயத்தில் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்.